101 நாளில் 1,00,000 ரூபா சம்பாதிக்க போகிற சேலஞ்சில் இன்றைக்கி டே 10. அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது. என்ன முதல்ல பேட் நியூஸ்லேருந்தே போயிடுவோம். என்ன பேட் நியூஸ் அப்படின்னா, இனிமேல் நம்ம டெய்லி ஏர்னிங்ஸை வந்து டெய்லி விளாக்காக போட மாட்டோம். ஏன்னா இனிமேல் வீக்லி போடலாம்னு இருக்கேன். எதுக்காண்டி, என்ன பர்பஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ வியூஸ் வந்து நம்மளுக்கு ஆரம்பத்தில் 1K 2Kன்னு போச்சு. அப்படியே ரொம்ப சரிஞ்சு இப்போ 100 தான் போயிட்டு இருக்கு வியூஸே. லைக்ஸ் அவ்வளோ போக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, என்டர்டைன்மெண்ட் மாதிரி போடலாம்னு நினைக்கிறேன். கஸ்டமர்கிட்ட ப்ராங்க் பண்ணுறது, இல்லை வேறு ஏதாச்சும் ஹோட்டலில் ஃபன்னியான வீடியோ அந்த மாதிரி எடுத்து போடுற மாதிரி என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னா, அதை வீடியோவில் சொல்கிறேன். 6 மணிக்கு வந்து லாகின் பண்ணியாச்சு. லாகின் பண்ணிவிட்டு எப்பவும் போல் ஆர்டர் எடுத்து நம்ம கொடுக்க போயிட்டு இருந்தோம். போகிறக்கு முன்னாடி என்ன பண்ணோம், சேஃப்டி முக்கியம், பிகில் ஹெல்மெட் போட்டு தான் போகணும். நீங்களும் எங்கே போனாலும் ஹெல்மெட் போட்டு தான் போகிறீங்க, ஓகேங்களா? என்னங்க இது சொல்லுங்கள். எப்பவும் போல் நம்ம அஸ்யூஷுவலாக ஆர்டர் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு 10:30 கிட்ட ஆயிடுச்சு. ஒரு 9 ஆர்டர் கொடுத்துருந்தோம். 10:30 ஆனவும் ஒரு பிக்கப் ஆர்டர் விழுந்துச்சு. பிக்கப் ஹோட்டலுக்கு போனால் ரெஸ்டாரண்ட் க்ளோஸு, நைட் 10:30 மணி ஆச்சுன்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானுங்க. கஸ்டமர் எப்போ ஆர்டர் போட்டாங்களோ தெரில. அவங்க வேறு பாவம் ஃபுட்டு சாப்பிட்டாங்களா சாப்பிடலான்னு தெரியல. அப்புறம் கஸ்டமர் கேருக்கு ஃபோன் அடிச்சு கேட்டோம்னா, அவனுங்க எப்படி இருந்தாலும் 1/4 மணி நேரம் ஆக்கிடுவானுங்க. சோலி முடிச்சு ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. ஒரு ஹிந்திக்காரர் ஆர்டர் போட்டிருப்பார் போல். பாவம் தப்பான அட்ரஸாக கொடுத்து போட்டார். நம்ம இங்கே திருவட்டூரில் வந்து புளியந்தோப்புக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. புளியந்தோப்பு எடுத்துகிட்டு போயிட்டு கால் பண்ணுறேன். லொக்கேஷன் போட்டு பார்த்தா, மேப்பில் போட்டு பார்த்தா சென்ட்ரல் பார்க்கு கிட்ட காமிக்குது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஹிந்தியில் தைனை பிச்சை ஆய பாயன்னு சொல்லி பேசி, இங்கே வர முடியாது, இங்கேருந்து எனக்கு ரொம்ப லாங்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணி அவரை கேன்சல் பண்ண வச்சு, என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த ஃபுட்டு என்ன பண்ண அப்படின்னா, அந்த ஃபுட்டு தான் அந்த குட் நியூஸ் சொன்னல, அந்த ஃபுட்டு தான் அவன் தான் வந்தாச்சு. ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லலை. அப்போ இனிமேல் அதை ஃபுட்டு நம்மளுக்காண்டி தான். என்ன இருந்துச்சு அப்படின்னா, சப்பாத்தி வித்து எக்கு. இந்த எக்கு வந்து கிரேவி மாதிரி இருந்துச்சு, சப்பாத்தி இருந்துச்சு. அதை நான் சாப்பிட்டுட்டேன். இங்க வாய்ப்புன்றது நம்மளுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் கச்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிற்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யார் கபிலா. நூடுல்ஸ் இருந்துச்சு. நூடுல்ஸ் வந்து சரி நம்ம சாப்பிட வேணாம், வேறு யாராச்சும் கொடுப்போம் அப்படின்றக்காண்டி வச்சுட்டேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 1:49 ஆயிடுச்சு. இப்போ வந்து திருவட்டூரில் பார்த்தேன், எல்லோரும் தூங்கி தான் கிடந்தாங்க. ஒரே ஒரு பாட்டி மட்டும் முழிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அவங்களோட கேட்டேன், நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா பாட்டி, சாப்பிட்றீங்களான்னு கேட்டேன். சாப்பிட்றேன், இப்போ பசிக்குதுன்னு சொன்னாங்க. அதோட அவங்களோட பாட்டிகிட்ட கொடுத்துட்டு, பாட்டி நூடுல்ஸ் சாப்பிட்றீங்களா? நூடுல்ஸு என்ன சாப்பிடுங்க. சரி பாட்டி, போய்ட்டு வரேன். நம்மளும் கிளம்பியாச்சு. நம்ம சப்பாத்தி சாப்பிட்டாலும் இன்றைக்கி ஃபுட்டு சாப்பிடல. ப்ளஸ் 200 ரூபாய்க்கு மட்டும் பெட்ரோலை போட்டு கிளம்பிட்டு வந்தாச்சு. ஓகே, நம்ம சேனலில் நெக்ஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்லது பண்ணலான்னு இருக்கேன். உங்களால் முடிஞ்சதை இந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிட்டு போயிருங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங் வீடியோட வர்றேன். டாட்டா, பாய் பாய். டாட்டா மாமே.